மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 4 தினங்களுக்கு மேல கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் வந்து அதிக அளவுல வெள்ள நீரானது காணப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அணை பகுதிகளில் மட்டுமல்லாது எல்லா பகுதிகளுமே சமவெளி பகுதிகள், அதே மாதிரி அணையோட நீர்பிடிப்பு பகுதி, பொதுவா அணைகளுக்கு வந்து மழை மேல இருந்துதான் அந்த மழை தண்ணீரானது நீராகி வெளியே வந்து அந்த அணையில கலக்கும். இந்நிலையில கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள் வந்து தொடர் மழை காரணமா நிரம்பிச்சுங்க இப்போ தற்போதைக்கு. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வர்றதால அந்த பகுதியில இருக்கிற கோதையாறு, பரளியாறு, அதே மாதிரி தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட ஆறுகள்ல வந்து வெள்ளம் ஏற்பட்டு தற்போது ஆற்றங்கரையோர மக்கள், அதாவது அந்த கோரையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறு, அதாவது தாமிரபரணி ஆறோட ஒரு பிரிவு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல போகும். கன்னியாகுமரி மாவட்டத்துல போய் திருவனந்தபுரம் அருகே வந்து கடல்ல கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த பகுதியை ஒட்டி உள்ள பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க வந்து தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் அதாவது பாத்தீங்கன்னா கடந்த 4 தினங்களாக அதிக அளவுல மழை வந்து தொடர்ச்சியாகவே பெஞ்சிட்டு இருக்குது. அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டமாகட்டும், அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டமாகட்டும், அல்லது தூத்துக்குடி மாவட்டமாகட்டும், எல்லா மாவட்டத்திலையுமே பொதுவாகவே அதிக அளவுல வந்து இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில எல்லா பகுதிகளிலையுமே மிக கனத்த மழையானது பெஞ்சிட்டு இருக்குது. அதாவது அதாவது இன்று காலைய நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அகஸ்தீஸ்வரம் பகுதியில் இருக்கிற கொட்டாரத்துல 17 மில்லிமீட்டர் மழையும், அதே மாதிரி மயிலாடியில 14 மில்லிமீட்டர் மழையும், நாகர்கோவில்ல 10 மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்குது. தோவாளையை ஒட்டி உள்ள கன்னிமார் பகுதியில 10 மில்லிமீட்டர் மழையும், ஆரல்வாய் மொழியில 16 மில்லிமீட்டர் மழையும், பூதப்பாண்டி பகுதியில 18 மில்லிமீட்டர் மழையும், முக்குடல் அணைக்கட்டு பகுதியில 13 மில்லிமீட்டர் மழையும், பாலமோர் பகுதியில 31 மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்கு. கால்குளம் பகுதிக்கு உட்பட்ட தக்கலையில வந்து 7.8 மில்லிமீட்டர் மழையும், குளச்சல்ல 3.6, அதே மாதிரி இரணியல்ல 6, ஆடையமடையில வந்து 15.4, குருத்தோடுல வந்து 11.6, கொடிப்புருவியில வந்து 16.2, மாம்பழத்துறையாறுல 18.2, அணைக்கொண்டக்காவுல வந்து 17.8 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதே மாதிரி விளாவங்கோடு பகுதிக்கு உட்பட்ட சித்தாறு 1ல 32 மில்லிமீட்டர் மழையும், சிவலோகம் அதாவது சித்தாறு 2ல வந்து 26.2 மில்லிமீட்டர் மழையும், கட்டளையில வந்து 25.2, குளித்துறையில 10.2 மழையும் சென்டிமீட்டர் மழையும் மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்குது. அதே மாதிரி திருவட்டார் பகுதிக்கு விட்ட பேச்சிப்பாறையில 37.6 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. பெருஞ்சாணியில 16.8, புத்தேன் அணைக்கட்டு பகுதியில் வந்து 15.6, சுருளக்கோடுல வந்து 15.4, திருப்பரப்புல 18 மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்கு. அதே மாதிரி கிள்ளியூருக்கு ஒட்டியுள்ள முள்ளங்கிள்ளி விலை அப்படிங்கிற பகுதியில 18.8 மில்லிமீட்டர் மழையுமாக சராசரியாக மழை அளவு வந்து 438.2 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்குது. இது சராசரியாக தரைத்தளங்கள், அதாவது சமவெளி தளங்கள்ல பெய்யக்கூடிய 17 மில்லிமீட்டர் மழைக்கு நிகராக உள்ள ஒரு மழையானது இந்த மழையில வந்து அதிக அளவுல தற்போது வந்து அந்த பகுதிகளில் அதிக அளவுல நீர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உபரி நீர், அதுனா பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி அணைகள் வந்து கிட்டத்தட்ட நிரம்பிய கண்டிஷன்ல அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ உபரி நீரானது திறந்து விடப்பட்டிருக்குது.